கந்த சஷ்டி விரதத்துக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக், அதாவது எங்கள் ஸ்டாஃப் அவங்களுக்கு வந்து கல்யாணம் நல்லபடியாக வந்து நம்ம வீட்டில் வந்து போன வரலட்சுமி பூஜைக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ நான் சொன்னது அடுத்த தடவை மாலையும் கழுத்துமா வீட்டுக்கு வரணும்னு, அது நல்லபடியாக படிச்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு வந்தவங்க லட்சியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து நடந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது முருகன் எங்கே போனாலும் நம்ம கூடவே வராரு அப்படிங்கிற மாதிரி இந்த மண்டபத்துக்கு வெளியே முத்துக்குவாசாமி கோவில் வீடு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அங்கேயும் முருகனோட தரிசனம் வந்து கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பதான் நினைச்சேன் மனசுக்குள்ள, எங்க போனாலும் முருகன் நம்ம கூடவே வராரு, அவரு நம்ம விட்டு எங்கேயும் போக மாட்டாரு அப்படிங்கிறது. எங்க அத்தை வந்து மிக்சி வாங்கி கொடுத்தாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அன்பாக்சிங் வீடியோ லைவ்ல போட்டிருந்தேன் பாத்தீங்களா, டின்னர் செட், அதான் வந்து வாங்கி கொடுத்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியா வந்து கொடுத்துட்டு அங்க போட்டோலாம் எடுத்துட்டு வந்தோம். இந்த ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எத்தனையோ பேர் இங்க வேலை செஞ்சிருக்காங்க, வேலையை விட்டு போயிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருக்கும் போதும் சரி, வேலையை விட்டு போகும்போதும் சரி, அந்த மரியாதை நிமித்தமா வந்து செஞ்ச விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேலையும் வேஷ்டி சட்டையும் வந்து வச்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சுட்டு போயிருக்காங்க, எத்தனையோ பேர் வேலை பார்த்திருக்காங்க. இது மாதிரி யாருமே செஞ்சதில்லை. ஸோ இவங்களுக்கு வந்து எங்களோட நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம்.